ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடித்து பூஜை செய்து 7 நாள் இப்படி பண்ணுங்கள், உங்க விதியை மாற்றுவார் விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த விநாயகர் வழிபாட்டின் மூலமும் உங்கள் விதியை மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக உங்க விதியை மாற்றுவார் விநாயக பெருமான். இதற்கு நீங்க பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. நம்ம வீட்டில் எப்பொழுதுமே மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வழிபடுவோம். அந்த மஞ்சள் பிள்ளையாரை வழிபட்டுட்டு அதை தான் நம்ம பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும். எதுவுமே நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது, நம்மளுக்கு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதுன்னு மனது நொந்து போய் இருக்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. நிச்சயமாக அற்புதமான விநாயகர் பரிகாரம், மிக மிக சக்தி வாய்ந்தது. 100% உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது. ஈஸியாக நீங்கள் இதை செய்யலாம். என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபடலாம். விநாயகர் படம், சிலை எதுவுமே தேவையில்லை. பிடிச்சு வச்சா பிள்ளையார் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இக்கட்டான நேரத்தில் எங்கே இருந்தாலும் அந்த பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து இப்படி பிடிச்சி வச்சாலே அந்த பொருளில் நிச்சயமாக விநாயகர் எழுந்தருள்வார். அந்த மாதிரி தான் சாணத்தில் கூட சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு வழிபடுவோம். அந்த விநாயகருக்கு மிக மிக சக்தி அதிகம். இதற்கு புதுசாக நீங்கள் மஞ்சள் தூள் வாங்கிக்கிறங்க. சமையலில் இருக்கிற மஞ்சள் தூளை எடுக்காதீங்க. அல்லது நீங்கள் பூஜை அறையில் இருக்கிற மஞ்சள் தூளை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மஞ்சள் தூளில் பன்னீர் கலந்து கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுருங்க பொடியாக. அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விநாயகரை பிடிச்சி வச்சுருங்க. பிடிச்சி வச்சுட்டு அதில் நடுவில் குங்குமத்தை வைங்க. இது என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கு நாள் கணக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதை கும்பிடணும்னு நினச்சிட்டிங்கன்னா பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் இதை ஆரம்பிங்க. இந்த பிள்ளையாரை மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சு, வெற்றிலை இருந்தால் அதை கீழே வச்சு அது மேலே இந்த பிள்ளையாரை வைப்பது இன்னுமே விசேஷம். வச்சுட்டு அதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு 2 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதை வைக்கலாம். கல்கண்டு வைக்கலாம். நல்லது ஏதாவது சக்கரை பொங்கல் வைக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு, ஏன்னா நெய்வேத்தியம் கண்டிப்பாக விநாயகர் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு வழிபட்டோம்னா ஏதாவது வைக்கணும். எதுவுமே இல்லைன்னா 1 டம்ளர் பாலாவது நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற அந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓம் விக்ன விநாயகனே போற்றி, ஓம் விநாயக பெருமானே போற்றி அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அந்த விநாயகர் துதிகளை சொல்லுங்க. விநாயக பெருமானை நல்லா வேண்டிக்கிறங்க. என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு நல்ல காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது. எங்கே போனாலும் தடை தடங்களாக இருக்குது, அபசகுனமாக இருக்குது. எந்த ஒரு ஆசையும் எனக்கு நிறைவேற மாட்டேங்குது. வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாவற்றையும் போக்கி எனது விதியை மாற்றி கொடுங்கள் அப்படின்னு விநாயகரை வேண்டிக்கிட்டு தீப தூப ஆராதனைகள் காண்பித்து அந்த பூஜையை முடிச்சிருங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பூஜையை முடித்த அன்னைக்கு ஃபுல்லாக அந்த மஞ்சள் விநாயகர் இருக்கட்டும். மறுநாள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த விநாயகரை எடுத்து நீங்கள் அப்படியே உதுத்து காஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி பொடியாகவும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் அந்த விநாயகரை உதுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி ஏதாவது பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தினமும் இதை நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் மற்றவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்குமே காலையில் எழுந்ததும் வெளியில் கிளம்பி போகிறவங்க இதை வச்சுட்டு வெளியில் போங்க. வீட்டில் இருக்கிறவங்க, குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே இதை வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் 7 நாட்கள் வைத்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் தலைவிதியை மாற்றி கொடுப்பார் விநாயக பெருமான். ஏன்னா இந்த மஞ்சள் பிள்ளையாரில் நம்ம அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம பூஜை செஞ்சு இந்த மாதிரி பொடி பண்ணி அதை நீங்கள் தினமும் வைத்து கொள்ளும் பொழுது உங்கள் காரிய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு சேரும். அதே போல் உங்கள் விதியையே மாற்றி கொடுப்பார் விநாயக பெருமான். இது வரைக்கும் நம்ம விதியை நொந்துகிட்டு இருப்பீங்க. எனக்கு என் விதி இப்படி தான், எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது, அந்த கடவுள் என் தலையில் அப்படி எழுதிட்டாரு அப்படின்னு நிச்சயமாக அந்த எழுதின எழுத்தையே விநாயகர் நினச்சா மாற்றி உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு அருமையாக பலன் கொடுக்கும். இதை நீங்கள் அப்படி பொடியாகவும் வச்சுக்கலாம். அப்படி பொடி இல்லைன்னா சந்தனம் மாதிரி பன்னீர் ஊற்றி கரைச்சி வச்சுட்டு அதையுமே நீங்கள் வைத்து கொள்ளலாம். அது உங்களது இஷ்டம். நீங்கள் அப்படியே பொடியாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதை பன்னீரில் கரைச்சி சந்தனம் மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு
ஒரு நல்ல பலனை, விரைவான பலனை கொடுக்கும். இத வந்து செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க தொடர்ந்து இத வந்து செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா, இந்த மஞ்சள் எப்பொழுதும் உங்க நெற்றியில இருக்கோ, அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். வேற எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது. உங்களை எதிரிகளாக நினைப்பவர்கள், உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பவர்கள் எல்லாமே நீங்க மஞ்சள வச்சுட்டு போகும்பொழுது, நிச்சயமா உங்க வழிக்கே வரமாட்டாங்க. உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதனால நீங்க இந்த பில்லி, சூனியம், வீட்ல கெட்ட சக்தி இருக்கு அப்படின்னாலும் இத பண்ணி பாருங்க. நிச்சயமா வீட்ல இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும். அதேபோல நீங்க என்னமாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நெனச்சு இத வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது, இந்த நெற்றியில இந்த மஞ்சள் பிள்ளையார வந்து வைக்கும் பொழுது, நிச்சயமா அந்த காரியத்தை வந்து நிறைவேற்றிக் கொடுப்பார் விநாயகப் பெருமான். மேலும் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இந்த கண் திருஷ்டியால, போட்டி, பொறாமையால உடல்நிலை வந்து அடிக்கடி சரியில்லாம போகும். வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள வந்து அது பாதிக்கும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இத நீங்க வைத்து விடலாம். இந்த மாரி செய்யும் பொழுது நிச்சயமா அடுத்தவர்களால வரக்கூடிய அந்த கண் திருஷ்டியால வரக்கூடிய பிரச்சனைகள் எந்த விதத்திலும் உங்களை வந்து பாதிக்காது. கண்டிப்பா இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க வீவர்ஸ். இது மாதிரி எளிமையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.